நாம் கர்த்தரிடத்திலே விண்ணப்பத்தை வைக்கிற பொழுது கர்த்தரிடத்தில் நம்மை நாம் தாழ்த்த வேண்டும். அநேக நேரங்களில் நாம் நம்முடைய சுய நீதியின் பிரகாரமாக நாம் செய்வதெல்லாம் நீதி என்றும் நியாயம் என்றும் சரியானதென்று நம்மை நாமே தீர்த்து கொள்வதால் நாம் செய்கிற தவறுகள், தப்பிதங்கள், குற்றங்கள், குறைகள் நமக்கு குறையாக தெரியாமல் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனுக்கு முன்பதாக நீதிமான்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி தேவனிடத்திலே நாம் வேண்டுதல்களை வைக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய பார்வையிலே நாம் பொல்லாதவர்களாகவும் அநீதி உள்ளவர்களாகவும் மோசம் போக்குகிறவர்களாகவும் இருப்போமானால் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுவது எப்படி? ஆகவே இந்த வசனம் எப்படி சொல்லுகிறது என்றால், தேவனை பற்றி அவர்களுக்கு வைராகியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். ஆகிலும் அது அறிவுக்கு ஏற்ற வைராகியம் அல்ல. எப்படியெனில், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்தி தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள். ஆகவே ஒரு மனுஷன் தன்னை தன்னுடைய சுய நீதியினாலே தீர்த்து கொண்டு தன்னை நீதிமான் என்றும் உத்தமன் என்றும் தன்னைத்தானே அறிக்கை செய்து கொள்ளாமல் தங்கள் குற்றம் குறைகளை கர்த்தருக்கு முன்பதாக வைத்து அவரிடத்திலே நம்மை நாம் தாழ்த்த வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 3, 4, 5 கவனிக்கிற பொழுது, நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? இது எல்லோருக்குமாக நம்மிடத்திலே ஊன்று இருக்கிற ஒரு குணங்களில் இதுவும் ஒன்று. நாம் செய்கிற எவையும் நமக்கு தவறாக தெரிவதில்லை. ஆனால் பிறர் செய்கிற தவறு எளிதிலே நாம் கண்டுபிடித்து விடுகிறோம். சொல்லுகிறது, இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி, நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்லுவது எப்படி? ஆமென். மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பா என்று சொல்லப்படுகிறது. ஆகவே நான் அன்பிற்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பிரியமான உத்தமனாய் நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிற உண்மையுள்ள ரட்சிக்கப்பட்டவனாக நாம் இருக்க வேண்டும் என்றால், நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதுதான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன் கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாமல் இருக்கிறான். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை.